இந்த ராமலிங்க சுவாமி படத்தை பார்க்குறோம். இது அழகா பொண்ணு மாதிரி இல்லாமல் ஆணு மாதிரி இல்லாமல் நிற்கிறாரு. இவரை கண்டு ஆனந்தப்படுறோம், லயப்படுறோம், பயப்படுறோம். இந்த ஜோதியை பார்க்குறோம், அது அழகாக இருக்குது. அது 3 விதமாக தெரியுது. உள்ளே ஜோதியில் ஜோதியாக தெரியுது, பலவிதமான கலராக தெரியுது. அதை கண்டு ஆசைப்படுறோம். ஒரு ரோட்டில் எழுதி ஒட்டியிருக்கு, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி என்று ரோட்டில் எழுதி ஒட்டியிருக்கு. அதை கண்டு யாரும் லைக்க முடியுமா? முடியாதுல்ல, முடியாதுல்ல ஐயா, முடியாது. ஏன்னா ஒரு எழுத்து, அது எழுத்து வடிவியல் இருக்கு. இந்த அடியவன் 10-11 வயசுல அந்த நடு ரோட்டில் பெரிய பேனரில் எழுதி கட்டப்பட்டிருந்தது அந்த அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதிங்கிற மகாமந்திரம் தான். மன்னார்குடியில் பெரிய கடை வீதி தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கு சன்னதிக்கு ஏத்தாப்புல அந்த பேனர் கட்டப்பட்டிருந்தது ஒரு 10-11 வயசில். அப்போ இதை பார்த்துட்டு, இது என்ன எழுத்து, இது யார் எழுதுனது எனக்கு தெரியாது. இது ராமலிங்க சுவாமிகள் தான் இந்த மந்திரத்தை எழுதியிருக்கிறாரு, எனக்கு தெரியாது. ஆனால் அந்த எழுத்தானது என்னை ஆட்கொண்டு விட்டது, இது சத்தியம். அப்போ அந்த எழுத்தை கண்டே ஒருவனுக்கு அந்த சத்திய நிலை வந்திருக்குன்னு சொன்னால், அப்போ என்னுடைய பிறவி, என்னுடைய ஆன்மா, என் ஆன்ம பதிவு, அப்போ முன்னதாகவே அருட்பெருஞ்சோதி ராமலிங்க பெருமானுடன் இவன் இருந்திருக்கிறான். அடிவன் இருந்திருக்கின்றேன். இருந்து அவர் சொல்லிய வண்ணம் நடவாமல் இறந்து போயிருக்கிறேன். இவனை தட்டி மறுபடியும் தன்வயப்படுத்தி என்னை ஆட்கொண்டு விட்டார்கள். என் அருட்பெருஞ்சோதி அப்பன் ராமலிங்கம். இதனால தான் எனக்கு எழுத்து என்ன ஆட்கொண்டுடுச்சு. அதன் பிறகு யாருக்கிட்டையும் நான் கேட்கல, இந்த மாதிரி எழுத்து எழுதியிருந்துச்சு, இது எனக்கு கண்டு ஆனந்தமாக இருந்தது, இது என்ன எழுத்துன்னு யாருக்கிட்டையும் கேட்கவும் இல்லைங்க. ஆனால் என் மனம் உள்ளூர எனக்கு நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளும் எனக்கு உள்ளதாக நடக்குது, வெளியில் இல்லைங்க. அந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை கண்டு ரசித்ததுனால ஆனந்தமாக அந்த லகிப்பு லயம் அது எனக்கு கிடைச்சது. அது போல தங்களுக்கெல்லாம் கிடைக்க வேணும்னு சொல்லி அடியவன் ஆசைப்படுகின்றேன். எனவே நீங்கள் அந்த மாதிரி அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்தை என்ன இவ்வளோ தூரம் நான் அடித்து பேசுகிறேங்கிற போது அதில் சத்தியம் உண்டு. ராமலிங்க சுவாமிகள் சத்திய மார்க்கத்தில் யாரும் பொய் புகழ முடியாது, அது அழிஞ்சு போயிடும். மெய்யே புகழ்கின்றேன், இது சத்தியம் என அந்த மாதிரி அனுபவ நிலையை அடிவன் பெற்றதுனால தான் இன்னைக்கு நேரிலிருந்து ஒருவருக்கு ஒருவர் ஸ்பரிசம் செய்து 90 பூசி ஆசீர்வாதம் பண்ணாலே அவன் அடுத்தது பஸ்ஸில் ஏறிட்டு போயிட்டு அவர் ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பார் அப்படின்ட்டு போயிடுவான். ஆனால் யூடியூப்பில் எந்த நாட்டிலேயோ ஒரு நாட்டில் இருக்கிறான், அவன் யூடியூப்பில் உள்ளதை பார்த்துட்டு இந்த அருட்ஜோதி டிவி ஐயாட்ட போனை கேட்டு என்கிட்ட பேசுகிறான். ஐயா, உங்களுடைய யூடியூப்பில் பார்த்து தான் நான் சிறுதெய்வ படங்களெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் எரிஞ்சிட்டேன், ஒல்லி ராமலிங்க பெருமானை மட்டும்தான் வணங்குறேன், அதனால் நான் நல்லா இருக்கேன், என்னுடைய அறிவு நல்லா மேம்பட்டுருக்கு, என் குடும்பம் நல்ல ஆற்றலோடு இருக்குது, நான் சீரோடும் சிறப்போடும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன் என்று எனக்கு பல லட்சம் பேர் எனக்கு போகணும். அடிவன் எங்கே போனாலும் அங்கே 10 பேர் நின்று, நான் இந்த ஊருங்க, உங்களை எனக்கு தெரியும், யூடியூப்பில் பார்த்துருக்கேன், ஆனால் என்ன உங்களுக்கு தெரியாது, உங்களால் தான் நான் இன்றைக்கி இந்த நிலைக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ காரணம் என்ன? அந்த பரிந்து உணர்ந்த அந்த சத்தியத்தினால் சொல்லப்பட்ட வார்த்தைகள், அதனால் அந்த சத்தியம் அங்கே ஜெயிக்குது. சத்தியம் இல்லாமல் பேசினீங்கன்னா அது ஜெயிக்காது. உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசினால் அங்கே சத்தியம் இருக்காது. உள்ளது உள்ளபடி பேசினால் அங்கே சத்தியம் ஜெயிக்கும். இப்போ சற்று இது பேசிகிட்டு இருக்கும் பொழுதே சற்று ஏதேனும் தொண்டைக்கு கொஞ்சம் இதமாக குடித்தா தேவலாம்னு எனக்கு ஒரு உணர்வு தோன்றுச்சு. இப்போ
என்னை பெற்றெடுத்த தாயார் போன்று அந்த நேரத்துக்கு என்னை கொண்டாந்து கொடுத்துட்டு போகுது. நான் அதை கேட்கவும் இல்லை, அது எங்கிருந்து நான் பார்க்கவும் இல்லை. இதுதான் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம், தன்னை நிகர் இல்லாத தனித்தலைமை தெய்வம், வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம், மலரடியன் சென்னி மீசை வைத்த பெரும் தெய்வங்கிறார் ஐயா. அதுபோல் இப்போ சென்ற வாரம் அந்த சத்தியஞான தர்மசாலையில் ஒரு ஐயா அவர்களுடைய ஒரு திருமணம் ஏற்பாடு செய்து வச்சோம், சத்திய திருமணம். ஏன்னா அது வந்து அவர்கள் அந்த அந்த நிற்கிறாங்க அந்த ஐயா, அவருடைய பெண்ணு தான், அவருடைய பெண்ணு டாக்டரு, அவருடைய பெண்ணு டாக்டரு எல்லாம் இப்போ வந்திருக்காங்க எல்லாரும். இருந்த போதிலும் அவங்களுடைய திருமணம் நடந்தது. அவர்கள் வந்து அந்த சரணாகதி நிலையில் தான் அந்த திருமணத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்தார்கள். நாங்களும் ஓரளவு சிக்கனமாக தான் அந்த திருமணத்தை செய்தோம். பெருமானுடைய ஐயா சொல்லுவார், பொன்னாலும் மணியாலும் மலராலும் அலங்கரி மீன் விரைந்தேன்பர். அது மாதிரி மலரால் பூப்பந்தல் போட்டு அலங்கரிக்கப்பட்டு பெருமானுக்கு அந்த சத்திய தர்மசாலையில் 3 வேளை சாப்பாடும் இவர்களுடைய கைங்கரியத்தினால் செய்யப்பட்டு அந்த பெண்ணுக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அந்த பேரானந்தமாக செய்து வைக்கப்பட்டது. அது இறைவனுடைய கருணை. அவர்கள் வந்து யார் யாருக்கு எங்கெங்கே நடக்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயாவுடைய பெருமானுடைய பெரும்பதியில் பதியப்பட்டுள்ளது. அதுபோல் எங்கே அது நன்மையும் சத்தியமும் இருந்தால் அது நல்லபடியாகவே எல்லாமே செயலாகுங்க. சத்தியம் தவறினால் எல்லாமே மாறிடும். நம்ம வாழ்க்கையே தடமாறிடும், வாழ்க்கை தடமாறிடும். அடியவனுக்கு சற்று இந்த ஒரு விளக்கு எரிந்து கொண்டிருந்தது, அது ஒரு ஐயாவுக்கு எடுத்து அப்படியே தீபத்தோடு எடுத்து கையில் கொடுத்துட்டேன். அதை இப்படியாவது வர இந்த இது உள்ள போய் ஒரு விளக்கை செஞ்சு கொண்டுட்டு வந்துடணுன்னுட்டு அதுக்கு முயற்சி பண்ணேன். அது ஒரு கெமிக்கல் அது இது பண்ணி அது கண்ணில் கொஞ்சம் இதாக போயிடுச்சு. அதுபோல் எப்படியா இருந்தாலும் அந்த நல்ல நிலைக்கு வரணும். அதாவதுங்க, நான் எல்லோரையும் சாமியாராக போயிடுங்க, என்ன மாதிரி இப்படியெல்லாம் இருந்துருங்கன்னு நான் உங்களை வற்புறுத்தலை. ஆனால் எல்லாரும் குடும்பத்தில் இருங்க, மனைவி மக்களோடு இருங்க. இருந்தாலும் அருளில் மாறுபட்ட நிலையில் இருங்க, அருள் என்கிற உரை நிலையில் இருங்க, உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமையில் இருங்க. மனம் வந்து அருட்பெருஞ்சோதியில் உறைஞ்சிடணும். நீங்கள் மனைவி மக்களோட இருக்கலாம், நான் அப்படித்தானே, அடியவன் அப்படித்தானே, மனைவி மக்களோடு தான் இருந்தேன். ஆனால் அந்த மனம் மட்டும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்டிருந்தது போல அந்த உற்ற மனம், அந்த ஒருமையுடைய மனம், அந்த சொல்லக்கூடிய சொல் அனைத்தும் அந்த உற்றளி கொண்டு நோக்கியதுனால அந்த அம்மா கரெக்டான அந்த இது கிடச்சிருச்சு. கரெக்டாக அடிக்க முடியாது. எனக்கு அந்த இடத்த நான் விட்டுருப்பேன். அருமையான பாயிண்ட் அந்த அம்மா எடுத்து கொடுத்த பாயிண்ட். அதுபோல் அந்த மாதிரி கவனமாக இருந்து, கவனமாக கேட்டு, கவனமாக வாழ்ந்து, ஐயா உரைநடை பகுதியில் எங்கே பார்த்தாலும் ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதைன்னு எழுதியிருப்பாங்க. ஏன்னா சில பேருக்கு சில சித்துகள் கிடைச்சிருக்கும், சில பேருக்கு சில ஒலிகள் கிடைச்சிருக்கும். அப்படி கிடைச்சிருக்கும் பொழுது அவர்கள் அதை அறிய மாட்டார்கள். அவர்கள் அறியாமல் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு போவாங்க. அப்போ அவர்களை அறியாமல் சில தண்டனைகள் நடந்து போயிடும், ஏதேனும் ஒரு துன்பம் நடந்து போயிடும். அப்போ எதனால் வந்தது இது, நான் இந்த மாதிரி கரெக்டாக இருந்தவனுக்கு எதனால் வந்ததுன்னு சொல்லி அவர்களே தன்னைத்தானே சிந்தித்துக் கொள்ளுதல் வேண்டும். அப்படி சிந்தித்து கொண்டு செயல்படுத்தி கொள்ள முடியாதவர்கள் இது போன்ற சபைக்கு வந்து நான் அந்த மாதிரி இந்த நிலையில் இருந்தேன், எனக்கு வந்து இப்படி நடந்தது, அதற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்களை திரும்ப மற்ற கேள்விகளை கேட்டு அடியவன் அதற்கு தகுந்த பதிலை நம்ம சொல்ல முடியும், சொல்லிவிடலாம். அப்போ மன தெளிவாகிடும்.
அருள் தெருள் பொருள் எல்லாமே சேர்ந்து கிடைக்கும். அப்ப சுத்த சன்மார்க்கத்தை உயர்ந்து அடையலாம். எனவே இதுக்கு நம்பிக்கை தான் மிகப்பெரிய காரிய காரணம். யார் ஒருவர் முழு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அந்த பெருமானுடைய நிலையில சத்திய நிலையை ஏற்படுத்தி கொண்டார்களோ அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி ஏற்படும். சத்தியம் தவறினால் அங்கே எதுவும் வெற்றி ஏற்படாது. அதனால சத்தியத்தோடு வாழணும். ஏன்னா ஒரு இளைஞர் இருக்கிற ஆற்று நிறைய தண்ணி போகுது, ஏற்கனவே சொல்லியிருக்கணும் என்னமோ தெரியல, ஆற்று நிறைய தண்ணி போகுது. ஒரு மகான் ஒருவர் அந்த ஆற்றங்கரையில் உட்காந்துருக்கிறார். ஒரு ஆலமரத்துக்கு கீழே இவன் இங்கே போகிறான். ஐயா நீங்கள் தான் பெரிய மகானாச்சே, நான் அந்த ஆற்றை கடந்து போகணும், நான் ஆற்றுல தண்ணியில் முழுகிடக்கூடாது, ஆனால் தண்ணியில் நடந்து நான் மேலே அந்தனை போகணும். ஏன் முடியாது? முடியும் அப்படிங்கிறார். ஒரு தாயத்தை கையில் கொடுத்து இதை கரை மேலே ஏறி திறந்து பார். அவர் சொன்னது என்ன? கரை மேலே ஏறி திறந்து பார். கரையை கடந்துடணும்ல, இப்பொழுதுதான் கரையை கடந்து கரை மேலே ஏறி திறந்து பாருன்னு இந்த தாயத்தை கையில் மூடி வச்சு அனுப்பிட்டார். இவன் அப்படியா அப்படின்னு அந்த தாயத்தை வாங்கி மூடிக்கிட்டு தண்ணியில் போய் காலை வைக்கிறான். மெத்துன்னு மிதக்குது, ஜாமுன்னு நடந்து வர்றான். அப்போ வந்தோடனே அந்த ஆற்று கரைக்கும் தண்ணிக்கும் ஒரே மட்டமாக போயிட்டு இருக்கு. அப்போ வந்தவன் கடந்துட்டான், ஆற்றை கடந்து வந்துட்டான். வந்து ஒரு காலை கரை மேலே வச்சுட்டான், இன்னொரு காலு தண்ணியில் இருக்கு. ஐயா அவர் என்ன சொன்னது? கரை மேல் ஏறி ரெண்டு காலையும் நீ தரை மேல எழுதி வச்சு நீ திறந்து பாடுறாங்கிறாரு. இவனுக்கு அதான் அவசரம். அதுதான் ஐயா ஜாக்கிரதைன்னு சொல்றாரு. ஞானத்தில் அதுதான் ஜாக்கிரதை. சில பேர் சில காரியங்கள் சித்தி ஏற்படும். அது ஏற்படும் கூட நேரத்தில் அவர்கள் ஆஹா நான் எல்லா சித்தும் பெற்றுட்டேன், நான் பெரிய சித்தன் அப்படின்னு சொல்லிட்டு வரும்பொழுது அங்கே சீரழிவு ஏற்பட்டுப்படும். அதுதான் அவனுக்கு ஏற்பட்டது. அவன் என்ன பண்ணுறான்? ஒத்த காலை தூக்கி கரை மேலே வச்சுட்டு மறுகால் இன்னொரு கால் தண்ணியில் இருக்கு. அதை அவன் உணரலை. என்ன இவன் ஓரத்தில் தானே இருக்கு, எடுத்து வச்சுட்டு போகிறோம் அப்படின்ட்டு அந்த தாயத்தை பிரிக்கிறான். தாயத்தை பிரித்தோடனே உள்ள அந்த ரோப்பை உருவினோடனே உள்ள ஒரு பேப்பர் இருக்கு. அதை எடுத்து பார்க்குறான். அருட்பெருஞ்சோதின்னு அதில் எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு இவ்வளவு தானே அப்படிங்கிறான். இந்த கால தண்ணியில் இருந்துச்சுல்ல, உள்ள எழுத்துருச்சு. அப்போ இதுவரையில 99% வந்தது எதனால? நம்பிக்கை 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 நம்பிக்கை. அது போல ஐயாவும் அதான் சொல்றாங்க. நம்பிக்கை, இது நம்பிக்கை, இது ரகசியம் அப்படிப்பாங்க. ஒரு காரியத்தை நீ உணர்ந்துட்டீன்னா, ஐயா சொல்றது, ஒரு காரியத்தை நீ உணர்ந்துட்டீன்னா அது உண்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டீன்னா அதன் மீது நம்பிக்கை வை, இது ரகசியம் அப்படிங்கிறார். அது என்ன விரிவுபடுத்தி சொல்லாம அங்கே ஒன்றும் இல்லாமல் போயிடுங்கிறதுனால இது ரகசியம் அப்படிங்கிறாரு. அப்போ ரகசியம்னு சொல்லிவிட்டாலே நம்ம என்ன செய்யணும்? அதை இன்னும் ஜாக்கிரதைப்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்போ உண்மையை இன்னும் ஜாக்கிரதைப்படுத்திக்கணும். இன்னும் நம்பிக்கை மென்மேலும் அதில் செலுத்த வேணும். அப்படி செலுத்தினோம்னா தான் நம்ம இன்னும் வெற்றி பெற முடியும். எல்லோருக்கும் உலகு கட்டிய ஆளுங்கொடியே சன்மார்க்க நிமிழக்கொடியே சத்திய கொடியேன்னு சொல்லி சத்திய கொடி வீட்டில் கொடி பறக்க நம்ம வாழ முடியும். அதாவது அந்த மாதிரி சத்திய சன்மார்க்க கொடி கட்டி வாழ்பவர்கள் குறைந்தவர்கள் இருக்காங்க, நிறைய பேர் இல்லை. ஆனால் சாதாரண உலகில் சொல்லுவாங்க, அவன் கொடி கட்டி வாழ்கிறான் ஐயா அப்படிம்பாங்க. என்ன கொடி? ஏதாவது இந்த கட்சி கொடிகளை கொண்டு போய் உள்ளே கட்டி விட்டுருப்பான். ஒரு 6 மாதத்துக்கு அவனை பிடிச்சி இழுத்து கொண்டு உள்ளே போட்டுருவான், கொடியை அவுத்துருவான். அந்த மாதிரி கொடியே இல்லை. சத்திய சன்மார்க்க கொடி உலகு கட்டி ஆளும் கொடியான். அந்த கொடி கட்டி வாழக்கூடிய நிலையில் உடையவர்கள் இந்த ஐயா ஒன்று, அந்த விஜயகுமார் ஐயா அந்த ஆசிரியர் சொன்னாங்களே அவங்க, அப்புறம் முருகேசன் ஐயா அவியனூர், இது போன்று சில குறிப்பிட்ட இடங்களில் உங்கள் வீட்டிலே அந்த விஸ்வநாதன் ஐயா என்ன ஊர் பாரு, செஞ்சியில்
இது போல இந்த இப்போ இது அடியவன் சொன்னது பூராவுமே இந்த அருட்பெருஞ்சோதி அடியவன் போய் ஏற்றி வைக்கப்பட்டது தான் இங்கெல்லாம். ஆனால் இதுவரையிலும் ஒரு சன்மார்க்கி, சுத்த சன்மார்க்கி வீட்டில் ஒரு கொடிகட்டி பறக்கணும், கொடிகட்டி வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இல்லை. இவங்க முழு சன்மார்க்கியாக இருந்தாலும் அந்த எண்ணம் வரும், கொடி மேலே ஆசை வரும். ஆனால் வீட்டின் மீது உயர கொடி பறக்கும் பொழுது அதில் என்ன நன்மை விளையும் என்றால், அதில் சிகப்பும் வெள்ளையும், சிகப்பும் மஞ்சளும் இருக்கும். வெள்ளையும் மஞ்சளும் என்ன பண்ணுறது, நானே வளர்றேன். வெள்ளையும் மஞ்சளும் இருக்கும். அந்த வெள்ளை மஞ்சள் கலர் அந்த ஜோதியுள் ஜோதி, அதாவது உள்ளொளி ஓங்கிட உயிரொளி விளங்கிட வெள்ளு ஒளி காட்டிய மெய் அருட்கணல். அந்த மெய் அருட்கணல் எப்படி இருக்குன்னா வெள்ளொளியா இருக்கு. அப்போ சுத்திலும் கால்பாகம் மஞ்சள் ஒளியாகவும் நடுப்பற வெள்ளை ஒளியாகவும் இருக்கு. அதனால தான் ஐயா வெள்ளையை அதிகமாக வச்சு மஞ்சளை கொஞ்சமாக வச்சிருப்பார், அதை கொடியாக பயன்படுத்த முடியும்.